ஒரு ஹெல்த்தியான புட்டு பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் ராகி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இதில் ஒரு பவுல் கம்பு, இது கூடவே ஒரு பவுல் சோளம், வெள்ளை சோளம், அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இது ஒரு பவுல், கூடவே இட்லி அரிசி ஒரு பவுல், அப்புறம் கருப்பு உளுந்து ஒரு பவுல். நம்ம 2-3 தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இது நைட் டைம், இது நைட்டே ஊற வச்சிடுறேன். அப்புறம் காலையில் நம்ம புட்டு செய்யலாம். கழுவி ஊற வச்சாச்சு. இது கருப்பு கவுனி அரிசி இருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக பிளாக்கிஷாக தான் இருக்கும். இது ஊறட்டும். இது குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். மூடி வச்சிடலாம். இது நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டரில் இது போட்டு வச்சோம்னா தண்ணியெல்லாம் கீழே ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வளரட்டும். அப்புறம் மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபேனில் நல்லா ஆற போட்டிருந்தோம் இல்லையா, இது நல்லா காஞ்சிருச்சு. இப்படி தொட்டுடனே இங்கே எங்கேயுமே ஒட்டலை. ஆனால் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இன்னும் ஈரம் இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாதிரி மாய்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் நம்ம புட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ரவை ஸ்டேஜ்க்கு இது பிடிச்சோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு இதே மாதிரி இந்த பாக்கி இருக்கிறது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வந்துட்டு மாவாக இல்லை, பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி அரைக்குறையமாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். புட்டு வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் வச்சாச்சு. இதில் இந்த அரை அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம மாவு உள்ளே வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த புட்டு குழாயில் இந்த மாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த முறுக்கு அச்சு மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதெல்லாக்குள்ளே ஃபஸ்ட்டு தேங்காய் போட போகிறோம். கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி ஃபில் பண்ணணும் தேங்காய். அதுக்கப்புறம் இந்த மாவு இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய், மறுபடியும் கொஞ்சம் மாவு. நீங்கள் வேணும்னா அது ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். எனக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதனால் நான் பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஃபில் பண்ணுறேன். இதுக்கு மேலே தேங்காய் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், மேலே வரைக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் மேலே போட்டு ஃபில் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து இது மேலே வைக்கணும். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். மேலே வச்சிங்கன்னா இது குக்கர் மாதிரி தான், இதுக்கு மேலே இருந்துட்டு ஸ்டீம் வெளியே வரும். அது வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும், வேகட்டும். ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். குழாய் எடுத்துகிட்டு இப்படி ஹரிசாண்டலாக ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இப்படி படுக்க வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதோட பேக் சைடில் இருந்து ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு கரண்டியோட பின்னாடி சைடில் எடுத்துகிட்டு இது மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். மெதுவாக ப்ரெஸ் பண்ணும்போது புட்டு இந்த வழியில் வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீஸ் வந்துட்டு பாதி கட்டாக இருக்குது. எதனாலனா நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோம். அப்போ அந்த இடத்துல அதே ஆட்டோமேட்டிக்காக துண்டாயிரும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட பீஸு. இதோட பேஸில் பாருங்கள், அந்த முறுக்கச்சு வச்சோம் இல்லையா, அது அப்படியே இருக்குது. இதை மெதுவாக எடுத்துடலாம். இப்போ இது வந்துட்டு தேங்காய் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் வந்து கடலைக்கறி வச்சுருக்கேன் இதுக்காக. இது புட்டோட பெஸ்ட்டு காம்பினேஷன் கடலைக்கறி. மழை இல்லைன்னா பனானா இல்லைன்னா தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். மழையாக இருக்கனால கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னா கடலைக்கறி. அவ்வளோதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்தி. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிரும்.
நல்லா ஆக்டிவாகவும் இருக்கலாம். தூக்கம் வராது முக்கியமாக.